ஹாய், வெல்கம் டு டிஜே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த பில்டிங்கோட சென்டர் பகுதியில் பாருங்கள், இதோட பெயிண்ட் பூச்சி எல்லாமே உரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங். இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த பிளாஸ்டிங்களோட பூச்சி வந்து ஏன் உரிய ஆரம்பிக்குது, என்ன ரீசன், அது வந்து உரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே எப்படி பிளான் பண்ணி ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கில் வந்து இந்த பிளாஸ்டிக் பூச்சி உரியறதுக்கு வந்து 2 ரீசனுங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா, அந்த இன்லெட் பைப்லைன் வழியாக வாட்டர் லீக் ஆச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து உண்டாகும். செகண்ட் ரீசன், இந்த ட்ரிங்கிங் வாட்டரோட வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தோன்னா டைல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவினாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் பைப்பை வந்து லே பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பைப்லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா, ப்ரெஷர் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும். பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் டைல்ஸ் ஒட்டணும். இது வந்து ரெக்டிஃபிகேஷன் நம்பர் 1. ரெக்டிஃபிகேஷன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வேஸ்ட் பண்ணுற வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் பண்ணுற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் வாட்டர் பைப் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பு கொடுத்துருந்தாலுமே என்ன ஆகுதுன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸோட ஜாயிண்ட்ஸில் உள்ளே போய் த்ரூ அந்த பிரிக் ஒர்க் வழியாக பாஸ் ஆகி அந்த அவுட் சைட் இருக்கிற பிளாஸ்டிக் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. அப்படி அஃபெக்ட் பண்ணனால என்ன ஆகுதுன்னா, இந்த பெயிண்ட் பூச்சி உரிய ஆரம்பிச்சது. ஸோ என்ன பண்ணோம்னா, அந்த டைல்ஸ் லே பண்ணும்போது அந்த வாட்டர் ப்ரூஃபிங் காம்பனண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸை லே பண்ணணும். அந்த டைல்ஸோட ஜாயிண்ட்ஸுக்குமே அந்த வாட்டர் ப்ரூஃபிங் காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபில்லிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணணும்.